ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 3 இடங்களில் வாகன விபத்துகள் நேர்ந்ததால் காலையிலேயே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் வாகன ஓட்டிகள் சிக்கி தவித்து வருகிறார்கள். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அருண்குமார் வழங்க நாம் கேட்கலாம். அருண்குமார், விவரங்கள். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அத்திமணம் என்ற இடத்தில் கண்டெய்னர் லாரி யூட்டன் அடிக்க முயன்ற போது மதுரையில் இருந்து சென்னை நோக்கி சென்ற தனியார் சொகுசு பேருந்து கண்டெய்னர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தனியார் சொகுசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் சொகுசு பேருந்து இறங்கி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சொகுசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் ஆகிய இருவர் காயமடைந்த நிலையில் அப்பகுதியில் சென்றவர்கள் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்துக்கு காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. இந்த நெரிசலில் லாரி மற்றும் தனியார் பேருந்து, கல்குவாரி லாரி என 3 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த இரு விபத்துகள் குறித்தும் படாலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மதுராந்தகம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கல்லபிரான்புரம் என்ற இடத்தில் திருச்சியிலிருந்து மீன்களை ஏற்றி கொண்டு சென்னை நோக்கி சென்ற மினி லாரியானது அடையாளம் தெரியாத வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மினி லாரி ஓட்டுநர் முகிலன் என்பவர் வண்டியில் சிக்கியுள்ளார். இதையடுத்து தகவல் அறிந்து மதுராந்தகம் போலீசார் தீயணைப்புத்துறை உதவியுடன் ஓட்டுநரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். காலை நேரத்தில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 3 இடங்களில். விவரங்களுக்கு நன்றி அருண். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.